உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்பிலே புதிய ஏற்பாடு என்ற ஒரு கண்ணோட்டத்தின் கீழே நாம் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்முடைய கடைசி வகுப்பில் எதில் நம்ம முடித்தோம் அப்படின்னு நீங்கள் கடைசியாக என்ன எழுதியிருக்கீங்க? ஒருத்தங்க வாசிக்கலாமா? புதிய உடன்படிக்கை யாரையும் புறக்கணிக்காது, எல்லாவரையும் ஏற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம அந்த உடன்படிக்கை குறித்து தான் நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, அதை நாம் பழைய உடன்படிக்கை என்றும் புதிய உடன்படிக்கை என்றும் அழைக்கிறோம். பழைய உடன்படிக்கை என்று நாம் பேசும் பொழுது ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரோடு செய்த உடன்படிக்கை. புதிய உடன்படிக்கை குறித்து நாம் பேசும் பொழுது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவ மூலமாக இந்த உலகத்துக்கே செய்த உண்டு பண்ணின உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை மோசேயின் மூலமாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். புதிய உடன்படிக்கை தன்னுடைய ஒரே பேரான குமாரன் மூலமாக உலகத்துக்கே அவர் கொடுத்தார். பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் மோசேயின் மூலமாக கொடுக்கும் பொழுது இந்த கட்டளைகளை, நியாயப்பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும். கை கொள்ளாவிட்டால் தண்டனை, கை கொள்ளாவிட்டால் சாபம். அதை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் அடிமை, அதை கை கொள்ளவில்லை என்று சொன்னால் ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் புதிய உடன்படிக்கை அதன் கீழ் நாம் வரும் பொழுது புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே செய்து அந்த இரத்தத்தின் மூலமாக, அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அன்பின் பிரமாணங்களை செய்கிறதுக்கான கிருபையை கூட சேர்த்து நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உடன்படிக்கை என்கிறதான அந்த தலைப்பின் கீழே அநேக காரியங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக இந்த புதிய உடன்படிக்கை யாரையும் புறக்கணிக்காது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் என்ற ஒரு சிறிய விளக்கத்தோடு நாம் கடைசி வகுப்பை நிறைவு செய்தோம். இந்த காலை வேளையில் இன்னும் ஒரு புதிய தலைப்போடு நாம் தேவன் நமக்கு கொடுத்த இந்த மகத்துவமான வேத வசனங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசங்கள் என்கிறதான அந்த தலைப்பில் தான் நாம் இந்த வகுப்பில் பயணிக்க போகிறோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு, அல்லது புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடு. அனைவரும் இங்கே எடுக்கிற அந்த பாடங்களை எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகத்தில் கொடுக்குற அநேக தகவல்கள் இருக்காது. அதனால் எவ்வளவு கவனமாக இந்த பாடங்களை கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடங்களை உங்களுடைய புத்தகத்தில் நோட்டில் எழுத முடியுமோ எழுதி கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக பிற்காலத்தில் உங்களுடைய ஊழியத்தில் அமையும். இப்போ நம்ம வேறுபாடை குறித்து நாம் படிக்க போகிறோம். வேறுபாடு என்று சொல்லி நாம் படிக்கும் பொழுது முதல் வேறுபாடு என்ன என்று சொன்னால் இடைவெளி வேறுபாடு. இடைவெளி வேறுபாடு, கேப் டிஃபரண்ட். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும், பழைய ஏற்பாட்டு புத்தகங்களுக்கும்
புதிய ஏற்பாட்டு புத்தகங்களுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கிறது. அப்போ ஒன்றாவது வேறுபாடு என்ன என்று சொன்னால் இடைவெளி வேறுபாடு. இந்த இடைவெளி வேறுபாட்டினுடைய காலங்களை குறித்து நாம் படிக்கும் பொழுது சுமார் 400 வருடங்கள். இந்த 400 வருடங்கள் இருண்ட காலம் என்றும் மௌன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏன் இருண்ட காலம், ஏன் மௌன காலம், ஏன் அமைதியின் காலம் என்று அழைக்கப்படுகிறது என்பதை குறித்ததான அதனுடைய விளக்கங்களில் நம்ம தொடர்ந்து வருகிற அந்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். அப்போ ஒன்றாவது, இது மறக்கக்கூடாது, ஒன்றாவது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடில் ஒன்று இடைவெளி வேறுபாடு. இந்த இடைவெளி அந்த காலத்தினுடைய அந்த எண்ணிக்கை எத்தனை வருடங்கள் என்று சொன்னால் 400 வருடங்கள். ரெண்டாவது என்ன வேறுபாடு அப்படின்னு சொன்னா மொழி வேறுபாடு, லாங்குவேஜ் டிஃபரண்ட், மொழி வேறுபாடு. பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள் எந்த மொழியில எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் கிரேக்க மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய சில பகுதிகள் அராமிக் மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. எஸ்ரா 4வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து மற்றும் 7வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து அதனுடைய 26வது வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 67 வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் தானியேல் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது அதிகாரம் 28வது வசனம் வரைக்கும் ஒரு 200 வசனங்கள் இது அராமிக்கில் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நம்ம புதிய ஏற்பாட்டில் படிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது புதிய ஏற்பாடு. ஆனாலும் புதிய ஏற்பாட்டிலையும் ஆங்காங்கே சில பகுதிகளில் அராமிக் உரைநடைகளை, எழுத்து நடைகளை பார்க்க முடிகிறது. அப்போ பொதுவாக நாம் பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி கூறுகிறோம். ஆனால் ஆங்காங்கே சில பகுதிகள் மட்டும் அராமிக் மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு யூதன் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவனுடைய முதன்மை மொழி எபிரேயம், அவனுடைய பேச்சு மொழி அராமிக். அதுக்கு பிறகு கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றின பிறகு, அது உலகமெங்கும் பரவ ஆரம்பித்த பிறகு யூதர்கள் கிரேக்க மொழியை கற்றுக்கொள்வதற்காக திணிக்கப்பட்டார்கள். அப்போ கிரேக்க மொழி புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் எல்லாம் ஒரு இன்டர்நேஷனல் ஒரு லாங்குவேஜாக ஓங்கி நின்ற ஒரு மொழி என்னன்னு சொன்னா இந்த கிரேக்க மொழி. அப்போ புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது, பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. லாங்குவேஜ் டிஃபரண்ட். 1வது வேறுபாடு இடைவெளி வேறுபாடு, 400 வருட கேப். 2வது லாங்குவேஜ் டிஃபரண்ட், மொழி வேறுபாடு. பழைய ஏற்பாடு எபிரேயத்திலும் புதிய ஏற்பாடு கிரேக்கத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. மறக்கக்கூடாது. மூன்றாவது வேறுபாடு ராஜ்யம் வேறுபாடு. ராஜ்யம், கிங்டம் டிஃபரண்ட், ராஜ்யம் வேறுபாடு. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் இது மல்கியா புத்தகம். மல்கிய தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை எழுதி முடிக்கும் பொழுது அந்த நாட்கள்ல எந்த கிங்டம், எந்த ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது? பெர்சியா ராஜ்யம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது. ஆனா
400 வருடம் கழிந்த பிறகு புதிய ஏற்பாடு காலகட்டத்தில் வரும் பொழுது, அல்லது நாம் புதிய ஏற்பாடு புத்தகம் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரத்தெல்லாம் படிக்கும் பொழுது, லூக்கா சுவிசேஷம் 2-3 அதிகாரங்களை படிக்கும் பொழுது, அங்கே எந்த ராஜ்யம் ஆட்சி செய்கிறது? ரோம ராஜ்யம் ஆட்சி செய்கிறது. அப்ப ராஜ்யங்களுக்கு இடையிலே வித்தியாசம். பழைய ஏற்பாடு அந்த புத்தகம் அந்த ஊழியம் முடிவடையும் பொழுது பெர்சியா ராஜ்யம் ஆட்சியில் இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலம் துவங்கும் பொழுது, புதிய ஏற்பாடின் புத்தகத்தை நான் வாசிக்க துவங்கும் பொழுது அங்கே ரோம அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது. அப்போ கிங்டம் டிஃபரண்ட், ராஜ்யம் வேறுபாடு, ராஜ்யம் வேறுபாடு. நான்காவதாக மார்க்க சமூக குழுக்கள் ரீதியான வேறுபாடு. மார்க்க சமூக குழுக்கள் ரீதியான வேறுபாடு. எழுதிட்டீங்களா? இப்ப கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலை பார்க்க முடியாத சிலதை புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியாத சில மார்க்க வழிபாட்டு தலங்களை எங்க பார்க்க முடியும்னு சொன்னா புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியாத மார்க்க ரீதியான சில குரூப்ஸ், பிரிவுகள், சில குழுக்கள், அவைகள் எங்க பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியும். இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்கிற இப்படிப்பட்ட மார்க்க ரீதியான வழிபாட்டு முறைகள் மற்றும் மார்க்க சம்பந்தப்பட்ட பிரிவுகள், குழுக்கள், சமூகத்தை சார்ந்த சில பிரிவுகள், இவைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியாது. இப்போ உதாரணம் ஒன்று ஜெப ஆலயம். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஜெப ஆலயத்தை பார்க்க முடியுமா? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தேவாலயத்தை பார்க்க முடியும். சாலமோன் தேவனுக்காக கட்டின தேவாலயம். அதை கட்டுவதற்கு எத்தனை வருடங்கள் எடுத்தாரு? 7 வருடங்கள் எடுத்தாரு. அதற்கு பிறகு நேபுகாத் நேச்சரின் அந்த அரசாங்கத்தின் கீழே அந்த ஆலயம் இடிக்கப்படுகிறது, தீக்கிரையாக்கப்படுகிறது. அதற்கு பிறகு 70 ஆண்டுகள் கழிந்த பிறகு மறுபடியும் செருபாபேலின் தலைமையில் என்ன செய்யப்படுது? தேவனுடைய கிருபையினால ஆலயம் கட்டப்படுது. அதுக்கப்புறம் இந்த இருண்ட காலம் 400 வருட இந்த காலகட்டத்தில் மறுபடியும் இந்த ஆலயம், செருபாபேலினால் கட்டப்பட்ட ஆலயம் பலவிதமான அருவருப்புகளுக்கு உட்படுத்தப்படுகிறதை பார்க்க முடிகிறது. சில சரித்திர ஆசிரியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னால், ஆண்டியோகேஸ் எப்பிபேனஸ் என்கிறதான சீரிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வந்த அந்த 4ஆம் ஆண்டியோகேஸ் எப்பிபேனஸ், அவன் எருசலேமிலே எருசலேம் ஆலயத்தை சில பகுதிகளை இடித்தான், அதை தீட்டுப்படுத்தினான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது ஏரோது ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை வருடங்கள் ஆனது? 40 எத்தனை வருடங்கள்? 40. அதை எடுத்து படிக்கலாமா எத்தனை வருடங்கள் என்று? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனம், 2வது அதிகாரமா? 2வது அதிகாரம் 20வது வசனம். எத்தனை வருஷங்கள்? 40. மறக்கக்கூடாதுன்னா 45ல் 46 வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். இவன்
கட்டலை பழுது பார்த்து என்ன செஞ்சான்? புதுப்பித்து கட்டினா அதுக்கே 46 வருஷம் எடுத்தான். இதுக்கு கீழே ஒரு பெரிய தந்திரமும் இருக்கிறது. சரி, அப்போ பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தேவாலயத்தை பார்க்க முடியும். அந்த தேவாலயம் பல காலகட்டங்களுக்கு ஊடாக பலவிதமான தாக்குதலுக்கு அகப்பட்டு புதிய ஏற்பாட்டில் அந்த தேவாலயம் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் தேவாலயத்தை மட்டும் நாம் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியாது. ஜெப ஆலயங்கள், ஜெப ஆலயம் இல்லை, ஜெப ஆலயங்கள். கப்பர்நகூமில் ஜெப ஆலயம், கலிலியாவில் ஜெப ஆலயம், நாசரேத்தில் ஜெப ஆலயம். எங்கெல்லாம் யூதர்கள் உலகெங்கிலும் பரவி குடியேற ஆரம்பித்தாங்களோ அங்கெல்லாம் ஜெப ஆலயங்களை கட்டி எழுப்பினார்கள். அப்போ வித்தியாசம் பாருங்க, மார்க்க வழிபாட்டு முறையில் வித்தியாசம் இருக்கு. பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் அதிகமாக தேவாலயத்தை குறித்து பார்க்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஜெப ஆலயங்களை குறித்து படிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவும் கூட ஜெப ஆலயத்தில் என்ன செஞ்சாரு? போய் பிரசங்கம் பண்ணினார். அப்போ ஜெப ஆலயங்கள், ஜெப ஆலயங்கள் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? வேறுபாடை பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் தேவாலயம், புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஜெப ஆலயங்கள். இனி ரெண்டாவது இந்த சமூக ரீதியான பிரிவுகள், அதாவது மார்க்க ரீதியான பிரிவுகள். பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பார்க்க முடியும். அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு. இன்னைக்கு நேரம் இருந்தால் ஒவ்வொரு பிரிவையும் நான் தனித்தனியாக எடுத்து அதை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிப்பேன். ஒன்றாவது பரிசேயர்கள். பரிசேயர்கள் பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் பரிசேயர்களை பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் ஒரு அதிகாரத்துக்கு 5-10 தடவையாவது பரிசேயர்களை பார்க்க முடிகிறது. சரியா? இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா, இப்போ ஜெப ஆலயத்தை அதுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னு சொன்னால் ஒரு ரெஃபரன்ஸ் தருகிறேன். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். இந்த பரிசேயர்களை குறித்ததான ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு வேத பகுதி தருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 13வது வசனம். பரிசேயர்கள். இனி அடுத்த பிரிவு மத்தேயு சுவிசேஷம் 23வது அதிகாரம் 13வது வசனம். அது ஜெபாலயம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 4வது அதிகாரம் 16வது வசனம். இனி அடுத்த குழு, அடுத்த பிரிவு சதுசேயர்கள். சதுசேயர்கள் மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 23லிருந்து 32 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களில், அந்த வேத பகுதியில் அதிகமாக சதுசேயர்களை குறித்து பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஏரோதியர்கள். இவர்கள் அரசியல் பிரிவில் உள்ளவர்கள். ஏரோதியர்கள் மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 22வது அதிகாரம் 16வது வசனம். மார்க்கு 8வது அதிகாரம் 15வது வசனம். பரிசேயர்கள், சதுசேயர்கள். இப்பொழுது நான் சொல்றது ஏரோதியர்கள். இன்னும் அடுத்து செலோத்தியர்களை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, ஒரு குழுவை பார்க்க முடியும். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் 15வது வசனம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட வேறுபாடுகள் பழைய ஏற்பாட்டில் பார்க்க முடியாதது புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் ஜெப ஆலயத்தை பார்க்க முடியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஜெப ஆலயம். பழைய ஏற்பாட்டில் பரிசேயர்களை பார்க்க முடியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கலாம் பரிசேயர்கள். பழைய ஏற்பாட்டில் சதுசேயர்களை பார்க்க முடியாது, ஆனால் புதிய ஏற்பாட்டில் சதுசேயர்கள் என்ற பிரிவு.
பழைய ஏற்பாட்டில் ஏரோதியர்களை பார்க்க முடியாது. அந்த அரசியல் அமைப்பை, அந்த அரசியல் குழுவை, அந்த பிரிவை பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஏரோதியர்கள் அவர்களை பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் செலோத்தியர்களை பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் செலோத்தியர்களை பார்க்க முடியும். இப்ப கேள்வி என்னன்னா, ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடுகள்? இவ்வளவு நேரம் ஒரு சில வேறுபாடுகளை பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள், இடைவெளி வேறுபாடு, மொழி வேறுபாடு, அப்புறம் அடுத்தது ராஜ்யம் வேறுபாடு, மார்க்க சமூக குழுக்கள் ரீதியான வேறுபாடு, இது போன்ற வேறுபாடுகளை பார்த்தோம். ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடுகள்? ஏன் இப்படிப்பட்ட மாற்றங்கள்? அந்த பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் மல்கியா, அது முடிவடைந்த பிறகு அதுக்கப்புறம் மத்தேயு தொடங்குது. அப்போ அந்த இடைப்பட்ட அந்த காலகட்டத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் யூதர்களுடைய சரித்திரத்தில் நிகழப்பட்டிருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இது போன்ற மாற்றங்கள் ஏன் வந்தது? ஏன் இப்படிப்பட்ட வேறுபாடுகள் நாம் வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும்? இதை குறித்து படிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்த 400 வருட இந்த காலகட்டத்தை குறித்து ஒரு மேலோட்டமான ஒரு ஸ்டடி பண்ணா மட்டும்தான் நமக்கு இதை குறித்ததான ஒரு சிறிய ஒரு புரிதல் உண்டாகும். இப்போ இந்த 400 வருடத்தில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த 400 வருட காலத்தை ஏன் டார்க் ஏஜஸ் என்று அழைக்கிறாங்க, அதை நம்ம பார்க்க போறோம். இருண்ட காலம் என்று அழைக்கிறாங்க. இந்த 400 வருட காலகட்டத்தை ஏன் இருண்ட காலம் என்று அழைக்கிறாங்க? சிலர் இந்த காலகட்டத்தை மௌன காலம் என்று அழைக்கிறாங்க. மௌன காலம் என்று அழைக்கிறாங்க. இதுதான் ஆங்கிலத்தில் இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட் என்று சொல்லுவார்கள். ரோமன் கேத்தோலிக் பிரிவில் உள்ளவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் இணை திருமறை என்று சொல்லுவார்கள். இணை திருமறை, த பீரியட் ஆஃப் இணை திருமறை, டீட்ரோ கேனனிக்கல் புக்ஸ் பீரியட் என்று சொல்லுவார்கள். டீட்ரோ கேனனிக்கல் புக்ஸ், டீட்ரோ கேனனிக்கல் புக்ஸ் என்று சொன்னால் இணை திருமறை. இணை திருமறை என்று சொன்னால் இந்த 400 வருட காலகட்டத்திலே எழுதப்பட்ட புத்தகங்கள். அதை புரொட்டஸ்டன்ட்ஸ் பிரிவில் உள்ளவர்கள் தள்ளுபடி புத்தகங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்ப இந்த 400 வருட காலகட்டத்தை பல பெயரில் அழைக்கிறாங்க. சிலர் இருண்ட காலம் என்று அழைக்கிறார்கள், சிலர் மௌன காலம் என்று அழைக்கிறார்கள், சிலர் டீட்ரோ கேனனிக்கல் பீரியடு, இணை திருமறை, அந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட காலகட்டம் என்று சொல்லுவார்கள். ஏன் ஏன் இந்த இருண்ட காலம்? ஏன் இந்த மௌன காலம்? இந்த காலகட்டத்துக்கு இந்த பெயர் வருகிறதுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம ஒரு 5-6 காரணங்களை படிக்க போகிறோம். எல்லாரும் தெளிவா இருக்கிறீங்களா? கவனமா இருக்கிறீங்களா? சரி, சின்ன பிள்ளைங்க எல்லாம் படிக்க வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஏன் இது இருண்ட காலம்? ஏன் இது இருண்ட காலம்? ஒன்றாவது ப்ராஃபட்டிக் சைலண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது இறைவாக்கு இல்லாமை. இறைவாக்கு இல்லாமை. இறைவாக்கு இல்லாமை. இறைவாக்கு இல்லாமை எழுதிட்டீங்களா? சரி.
இந்த காலகட்டத்தை இந்த 400 வருட காலகட்டத்தை எதிலிருந்து எது வரைக்கும் பிரிப்பார்கள் என்று சொன்னால், மல்கியா தீர்க்க தரிசனம் உரைத்த அந்த காலகட்டம் கிமு 400வது காலகட்டம். கிமு 400வது காலகட்டம். அப்போ கிமு 400வது காலகட்டத்திலிருந்து புதிய ஏற்பாட்டினுடைய துடக்கம் வரைக்கும், புதிய ஏற்பாட்டினுடைய துடக்கம், அதாவது புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கம் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு வரைக்கும், அதாவது பிசி 4 வரைக்கும், பிசி 4 வரைக்கும். இன்னும் சிலர் இதை வித்தியாசமான ஒரு வருட பிரிவாக பிரித்திருக்கிறார்கள். ஆனால் அநேகரால் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வருடத்தினுடைய பிரிவு எதுன்னு சொன்னால் பிசி 400 பிசி 4 வரைக்கும். அப்ப இந்த காலகட்டத்தை, இந்த 400 வருட காலகட்டத்தை ஏன் இருண்ட காலம் என்று அழைக்கிறார்கள் என்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு யோவான் ஸ்நாபகன் அவருடைய ஊழியம் துவங்கி அவர் இயேசு கிறிஸ்துவை ஜனங்களுக்கு அறிவிக்கிற அந்த காலம் வரைக்கும், அதற்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் நேரடியான தீர்க்க தரிசனமோ, தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட நேரடியான தீர்க்கதரிசிகளோ அல்லது தீர்க்க தரிசனத்தினுடைய அலுவல்களோ இல்லாமல் நின்று போய்விட்டது. அதனால இதை இருண்ட காலம் என்று அழைக்கிறோம் என்று கூறுகிறார்கள். இவ்வளவு புரிஞ்சுதா? புரியுதில்ல? ஓகே, நான் சில ஆசிரியர்களுடைய, எழுத்தாளர்களுடைய பெயரை உங்கள் முன்பாக வைத்து அவர்கள் இந்த காலத்தை குறித்து சொல்லுகிற அந்த கருத்துக்களை உங்கள் முன்பாக வைக்க போகிறேன். ஒன்றாவது ஜார்ஜ் எல் ராபின்சன். ஜார்ஜ் எல் ராபின்சன் இவர் எழுதின புத்தகத்தினுடைய பேர் த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட். த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட். ஜார்ஜ் எல் ராபின்சன் அவர்கள் எழுதின த இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட், INTERTESTAMENTAL, இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட். இந்த புத்தகத்தில் இவர் என்ன குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாருன்னு சொன்னா, இந்த காலகட்டத்தை, அதாவது இந்த 400 வருட காலகட்டத்தை ஒரு மௌன காலம் என்று அழைக்கிறார். இந்த 400 வருட காலகட்டத்தை ஒரு மௌன காலம் என்று அழைக்கிறார். மௌன காலம் என்று அழைத்து, இந்த காலகட்டத்தில் இறைவாக்கு இல்லாததால் அல்லது கடவுளுடைய வார்த்தை இல்லாததால், the oracle of God, தேவனுடைய அந்த வார்த்தை நேரடியாக பேசப்படாததால், the rhema of God, the instant word of God, அந்த நாட்களில் இல்லாத காரணத்தினால இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பின்னடைவை சந்தித்த ஒரு காலகட்டம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இந்த காலகட்டம் ஒரு பெரிய ஆவிக்குரிய பின்னடைவை சந்தித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எழுதிட்டீங்களா? ஓகே, இது முதலாவது காரணம். சரியா? இதுல நமக்கு நிறைய இருக்கு, அதுல நமக்கு போக வேண்டாம். அதிலே நம்ம நின்னோம் அப்படின்னு சொன்னா படிக்க வேண்டிய நிறைய காரியங்களை படிக்க முடியாது. சரியா? ஏன் இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறதுக்கு முதல் காரணம் இறைவாக்கு இல்லாமை, ப்ராஃபட்டிக் சைலண்ட். ரெண்டாவது காரணம் கலாச்சார மற்றும் மத அழுத்தங்கள். கலாச்சார மற்றும் மத அழுத்தங்கள். எழுதிட்டீங்களா? கலாச்சார மற்றும் மத அழுத்தங்கள்.
யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு என்று சொல்லி தனி கலாச்சாரம் இருக்கிறது, தனி வாழ்க்கை முறை இருக்கிறது. அவர்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறாரு. நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் வாழ வேண்டும். அதில் முக்கியமான நியாயப்பிரமாணத்தில் முக்கியமான ஒரு கட்டளை என்னன்னு சொன்னால், என்னன்றி உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரக வழிபாடு கூடாது. அப்போ இந்த மாதிரி அவர்களுக்கு சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும், மார்க்க ரீதியில் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும், எப்படி பலிகளை செலுத்த வேண்டும், இப்படிப்பட்ட அநேக காரியங்களை ஆண்டவரே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக இந்த யூதர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த 400 வருட இந்த காலகட்டத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது யூதர்கள் பெரிய அளவில் அவர்களுடைய கலாச்சாரத்திலையும் மற்றும் மார்க்க முறையிலும் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். உதாரணத்துக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் 2 ராஜ்யங்கள் எழும்புகிறது. 2 ராஜ்யங்கள் அல்லது அதுல 1வது ராஜ்யம் கிரேக்க ராஜ்யம், 2வது ராஜ்யம் ரோம ராஜ்யம். இப்போ கிரேக்க ராஜ்யத்தை குறித்து நாம் படிக்கும் பொழுது கிரேக்கர்கள் ஆட்சி செய்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு எப்படிப்பட்ட கலாச்சார மற்றும் மார்க்க சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் உண்டானது என்று சொல்லி நாம் சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது, அலெக்சாண்டர் த கிரேட், எல்லாரும் அவரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரை குறித்து தெளிவாக வேதாகமத்தின் கண்ணோட்டத்தில் முடிந்தால் இந்த வகுப்பிலேயே நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அலெக்சாண்டர் த கிரேட் அவரை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை வாசித்து வசனங்கள் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக அலெக்சாண்டர் த கிரேட் அவருடைய காலகட்டத்தில் அவர் ஆட்சி செய்த, அதாவது கிரேக்க சாம்ராஜ்யத்தை அவர் உருவாக்கி அவர் ஆட்சி செய்த காலகட்டத்தில் யூதர்களுக்கு கொஞ்சம் சமாதானமான ஒரு சூழலாக தான் இருந்தது. ஆனால் அவருடைய காலத்துக்கு பிறகு அதாவது ஆஃப்டர் த டெத் ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டருடைய மரணத்துக்கு பிறகு அந்த ராஜ்யம் 4 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அதுல ஒரு பிரிவு தான் சீரியாவை மையமாக வைத்துள்ள பிரிவு. அந்த சீரியாவை மையமாக வைத்துள்ள பிரிவில் அலெக்சாண்டருக்கு மிகவும் முக்கியமாக இருந்த 4 தளபதிகளில் ஒரு தளபதியாகிய செலிக்கியஸ் என்கிறதான ஒருவர் அந்த சீரியா பகுதியை மையமாக வச்சு ஆட்சி செய்கிறாரு. அந்த ஆட்சி முறையில் அந்தியோக்கியஸ் எபிபனஸ் என்கிறதான 4ஆம் அந்தியோக்கியஸ் எபிபனஸ் என்கிறதான ஒரு கொடூரன் என்று தான் சொல்ல முடியும் சரித்திரத்தில். யூதர்கள் அவனை பெரிய அளவில் வெறுத்தார்கள். அவன் மூலமாக யூதர்களுக்கு மார்க்க ரீதியில், கலாச்சார ரீதியில் மிக மோசமான தாக்குதல்கள் ஏற்பட்டதை நாம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. எப்படிப்பட்ட மோசமான தாக்குதல்கள் யூதர்களுடைய மார்க்க மற்றும் கலாச்சார அதற்கு எதிராக ஏற்பட்டது என்று சொல்லி நாம் அந்த ராஜ்யங்களை குறித்து படிக்கும் பொழுது அதிலே நாம் பார்க்க போகிறோம். அப்போ ஒன்று, கிரேக்கர்கள் மூலமாக, கிரேக்க சாம்ராஜ்யத்தின் மூலமாக யூதர்கள் மன அளவில் பெரிதாக என்ன செய்யப்பட்டாங்க, பாதிக்கப்பட்டாங்க. அதில் எப்படி அவங்க பாதிக்கப்பட்டதில் ஒரு காரணம், அவங்க எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இந்த ஆண்டியோக்கஸ் எபிபனஸனுடைய காலகட்டத்தில் கிரேக்கர்களுடைய கடவுள்களை என்ன செஞ்சாங்கன்னா இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து, எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து, பரிசுத்த நகரத்துக்குள்ள கொண்டு வந்து அந்த சிலைகளை நிறுவினாங்க. சிலைகளை நிறுவி அந்த சிலைகளை வழிபடுகிறதுக்கு யூதர்கள் திணிக்கப்பட்டார்கள். அந்த சிலையை வழிபடாதவர்கள், அதாவது யூபிட்டர், ஜியோஸ் என்கிறதான அந்த காடஸஸ் ஆஃப் கிரீக், அந்த சிலைகளை வழிபடாதவர்கள் கொடூரமாக கொன்றொழிக்கப்பட்டார்கள் என்பதை சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ
ஏன் இது இரண்டு காலம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், ஒன்று இறைவாக்கு இல்லாமை, இரண்டாவதாக கலாச்சார மற்றும் மத அழுத்தங்கள், யூதர்களுக்கு எதிரான கலாச்சாரங்கள் மற்றும் மத அழுத்தங்கள். இதை குறித்து ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, டேனியல் ஜே ஹேரிங்டன் என்கிறதான ஒரு ஆசிரியர், டேனியல் ஜே ஹேரிங்டன், டேனியல் ஜே ஹேரிங்டன், HARRINGTON, ஹேரிங்டன். இவர் எழுதின ஒரு மிகப்பெரிய சிறந்த புத்தகம் என்ன புத்தகம் அப்படின்னு சொன்னா, இன்விடேஷன் டு த அப்போக்ரிஃபா, இன்விடேஷன் டு த அப்போக்ரிஃபா. அந்த புத்தகத்தில் இந்த யூதர்களுடைய கலாச்சாரம் மற்றும் மத அழுத்தங்களுக்கு எதிராக ஏற்பட்ட அந்த தாக்குதல்களை குறித்து இவர் அதிகமாக பேசுகிறாரு. அந்த தாக்குதல்களை குறித்து இவர் எழுதும் பொழுது என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த காலத்தில் யூத மதத்தின் மீதான கிரேக்க மற்றும் ரோம தாக்கங்கள் யூத அடையாளத்தை அச்சுறுத்துவதாகவும், இதனால் இது இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறதாகவும் குறிப்பிடுகிறார். நான் சொன்ன இரண்டு ராஜ்யங்கள், ஒன்றாவது கிரேக்க ராஜ்யம், இரண்டாவது ரோம ராஜ்யம். ரோம ராஜ்யத்தை குறித்து படிக்கணும்னு சொன்னால், நம்ம புதிய ஏற்பாட்டினுடைய துவக்கத்தில் எப்படியெல்லாம் ரோம சக்கரவர்த்திகள், அதில் மறக்க முடியாது நீரோ, எப்படியெல்லாம் யூதர்களை கொஞ்சொழித்தான் என்பதை நாம் சரித்திரத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ அந்த அளவுக்கு இந்த கிரேக்க அரசாட்சியின் மூலமாகவும் யூத அரசாட்சியின் மூலமாகவும் யூதர்கள் கலாச்சார மற்றும் மத மார்க்க ரீதியில தாக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் சந்தித்த இந்த பாதிப்புகளை குறித்து தான் இந்த டேனியல் ஜே ஹேரிங்டன் சொல்றாரு, இது யூதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருந்தது. இதனால தான் இருண்ட காலம் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இருண்ட காலம் என்று அழைக்கிறதுக்கு இது ஒரு காரணம் என்று அவர் எழுதுகிறார். இவ்வளோ எழுதிட்டீங்களா? இப்போ ஏன் இருண்ட காலம்? ஒன்றாவது இறைவாக்கு இல்லாமல், இரண்டாவது கலாச்சாரம் மற்றும் மன அழுத்தங்கள், ரெண்டு மறக்க கூடாது. மூணாவது யூத மதத்தில் பிரிவுகள் மற்றும் உள்மோதல்கள். யூத மதத்தில் பிரிவுகள் மற்றும் உள்மோதல்கள். எழுதிட்டீங்களா? இப்போ ஒரு பக்கம் பார்த்தோம் சொன்னா வெளியில நடிக்கிறாங்க, ஆனா மற்றொரு பக்கம் இந்த காலகட்டத்தில் உள்ளே என்ன செய்யறாங்க? அடிக்கிறாங்க. எதுக்குள்ள? யூதர்களுக்குள்ள, இஸ்ரவேலுக்குள்ள, கோத்திரங்களுக்குள்ள. இந்த காலகட்டத்தில் பல பிரிவுகள் வர ஆரம்பித்தது, உருவெடுக்க ஆரம்பித்தது. அது நாம் பார்த்தோம்ல, பரிசேயர்கள், சதுசேயர்கள், எசேனியர்கள், செலோத்தியர்கள், இப்படிப்பட்ட பிரிவுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உருவெடுக்க ஆரம்பித்தது. இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்களே தங்களுக்குள்ளேயே மோதி கொள்ளுகிறார்கள். இவர்களே தங்களுக்குள்ளேயே மோதி கொள்ளுகிறார்கள். இந்த பிரிவுகள், இந்த சமூக பிரிவுகள், மார்க்க பிரிவுகள் எல்லாமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் ஏற்படுத்தப்பட்டது, உருவாக்கப்பட்டது. ஆனால் காலம் செல்ல செல்ல இந்த பிரிவுகளே யூத ஜனங்களுக்கு இடையில ஒரு பெரிய, ஒரு மோசமான மற்றும் ஒரு இருண்ட காலத்துக்கு நேராக நடத்தினது என்று தான் சொல்ல முடியும். புதிய ஏற்பாட்டில் கூட நம்ம படிக்கும் பொழுது சதுசேயர்களும் பரிசேயர்களும்
தங்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுகிறத பார்க்க முடிகிறது. சுவிசேஷத்து நிமித்தம் பவுல் என்ன செய்யறாரு? கைது செய்யப்படுகிறாரு. சதுசேயர்கள் ஒரு பக்கம், பரிசேயர்கள் இன்னொரு பக்கம். அப்போ கைது செய்து தாக்கப்படும் பொழுது பவுல் சொல்றாரு, உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நான் என்ன செய்யப்படுகிறேன்? கைது செய்யப்படுகிறேன். இந்த சதுசேயர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கையற்றவர்கள். ஆனால் பரிசேயர்கள் உயிர்த்தெழுதலின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். நான் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தது நிமித்தமாக அடிக்கப்படுகிறேன், கைது செய்யப்பட்டேன் என்று பவுல் சொல்லும் பொழுது பரிசேயர்கள் எல்லாம் எழும்பி விட்டார்கள். யாருக்கு சாதகமாக? பவுலுக்கு சாதகமாக. யாருக்கு எதிராக எழும்பினார்கள்? சதுசேயருக்கு எதிராக எழும்பினார்கள். பவுல் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று சொல்லி அவர் விலகி சென்று விட்டார். அப்போ இந்த காலகட்டம் ஏன் இருண்ட காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், மூணாவது காரணம் உள்நாட்டு மோதல்கள். உள்நாட்டு மோதல்கள். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்டியானிட்டிக்கு, நம்முடைய கிறிஸ்தவத்துக்கு வெளிப்புறத்திலிருந்தும் தாக்குதல் இருக்கிறது. வெளிப்புறத்திலிருந்து மற்றும் இரண்டாவது உள்ளே இருந்தும் தாக்குதல் நடக்கிறதா பார்க்க முடிகிறது. வெளிப்புறத்திலிருந்து கிறிஸ்துவை அறியாத சுவிசேஷ விரோதிகள் மூலமாக வருகிற தாக்குதல், சபைகளுக்கு மற்றும் ஊழியக்காரர்களுக்கு விரோதமான தாக்குதல். ஆனா கிறிஸ்தவத்துக்குள்ள பார்க்கும்போது கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருக்கிற சில பிரிவுகள், சில ஸ்தாபனங்கள், சில சபைகளுக்கு இடையில என்னது? மோதல். அப்போ அதாவது இந்த உள்நாட்டு மோதல்கள் யூதர்களை ஒரு இருண்ட காலத்துக்கு நேராக நடத்தினதாக ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். ஒரு ஆசிரியருடைய பெயரை சொல்லி அவர் என்ன சொல்றாரு என்பதை சொல்ல போகிறேன். ஜார்ஜ் டபிள்யூஇ நிக்கல்ஸ்பர்க் என்கிறதான ஒரு எழுத்தாளர். ஜார்ஜ் டபிள்யூஇ நிக்கல்ஸ்பர்க். இவர் எழுதின புத்தகத்துல Jewish literature between the Bible and the Mishnah. Jewish literature between the Bible and the Mishnah. முடிஞ்சா எழுதி கொள்ளுங்க, இல்லைன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆகுது, பின்னால கூட நீங்க போட்டு கேளுங்க. Jewish literature between the Bible and the Mishnah. Mishnah, MISHNAH, மிஷ்னா. இந்த புத்தகத்தில் ஜார்ஜ் இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த பிரிவுகள், எந்த பிரிவுகள்? இந்த யூதர்களுக்குள்ளாக எழும்பின பிரிவுகள். இந்த பிரிவுகள் யூத மதத்தில் பன்முகத்தன்மையை உருவாக்கினாலும், அதாவது இந்த பிரிவுகள் உருவாகின அந்த தொடக்க காலகட்டத்தில் நல்ல பன்முகத்தன்மையை, நல்ல ஒற்றுமையை, நல்ல சமாதானத்தை என்ன செஞ்சிருக்குது? கொண்டு வந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் அவர் சொல்றாரு, அவைகள் உள் மோதல்களையும் தோற்றுவித்தது என்று சொல்லுகிறார். அவைகள் உள் மோதல்களையும் தோற்றுவித்தது என்று சொல்லுகிறார். இனி அடுத்தது இன்னொரு ஆசிரியர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த ஒரு வி பாயிண்ட்ல அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, அவருடைய பேர் ஜேம்ஸ் சி வெண்டர்கம். ஜேம்ஸ் சி வெண்டர்கம். ஜேம்ஸ் சி வெண்டர்கம். இவர் எழுதின புத்தகத்தினுடைய பேர் த டெட் சி ஸ்க்ரோல்ஸ் டுடே. த டெட் சி ஸ்க்ரோல்ஸ் டுடே. அந்த புத்தகத்தில் இவர் என்ன குறிப்பிட்டு சொல்றாருன்னு சொன்னா, எசேனியர்கள் என்கிறதான ஒரு பிரிவு, அது யூத மதத்திலிருந்து உருவாகி வந்த ஒரு பிரிவு. இந்த எசேனியர்கள், இந்த பிரிவு, அதாவது இவர்கள் யூதர்கள் தான். இவர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா?
இந்த யூத மக்களை விட்டு விலகி தனியாக பிரிந்து டெட் சீ, அதாவது சவக்கடல் என்று சொல்வார்கள் இல்ல, சவக்கடலுக்கு அருகே உள்ள கும்ரான் கேப், அதாவது கும்ரான் என்கிறதான ஒரு பகுதியில் போய் தனியாக இவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதான் இந்த எசேனியர்கள் கும்ரான் சமுதாய மக்கள் என்று அறியப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த காலகட்டத்தில் இவர்கள் யூதர்களுடைய வழிபாட்டு தலத்தை பார்க்கிறார்கள். அவர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை எந்த அளவுக்கு யூத ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் இடையே உள்ள தொடர்பை பார்க்கிறார்கள். மற்றும் யூத அந்த ஆசிரியர்கள், அந்த ரபீஸ், அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்கிற அந்த ஸ்கிரைப்ஸ், இவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். இவர்களுக்கு இடையில எந்த விதமான அந்த தெய்வீக பயம் இல்லை, தெய்வீக பயம், அந்த தெய்வீக பக்தியை பார்க்க முடியவில்லை. அதனால் இவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். என்ன தீர்மானம் என்று சொன்னால், இவர்களுக்கு இடையில் தான் பக்தி இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, யூத ஜனங்களே வித்தியாசமான ஒரு கோணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறார்கள். நாமாவது என்ன செய்வோம், தனித்து போய், சிலர் துறவரம் வாழ்க்கை முறையெல்லாம் பின்பற்றி இருக்கிறாங்க. தனித்து போய், அதாவது தங்கள் தேசத்தை விட்டு, தங்கள் வீட்டை விட்டு, தங்கள் உற்றார் உறவினர்களை விட்டு அந்த சவக்கடல் என்கிறதான அந்த பகுதியில் உள்ள அந்த கும்ரான் அந்த பகுதியில வாழ்ந்திருக்கிறாங்க. அதான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கும்ரான் கேவ், கும்ரான் ஸ்க்ரோல்ஸ் என்று சொல்லுவார்கள், அங்கிருந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாக கண்டெடுக்கப்பட்ட அந்த தோல் சுருள்களை அவர்கள் வெளிக்கொண்டு வந்ததை பார்க்க முடிகிறது. புரியுதா? அப்ப பாருங்க, இந்த காலகட்டத்தில் பல பிரிவுகள் மற்றும் அவர்களுக்குள் உண்டான உள்மோதல்கள். இந்த காரணத்தினால ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டம் ஒரு இருண்ட காலகட்டம், ஒரு இருள் நிறைந்த ஒரு காலகட்டம், ஒரு ஆவிக்குரிய பின்னடைவை சந்தித்த காலகட்டம் என்று சொல்லுகிறார்கள். சரியா? இப்ப மூணு காரியங்கள் பார்த்தோம்ல, மூணு காரியங்கள் ஏன் இது இருண்ட காலம் என்று அழைக்கப்படுகிறது என்று 3 காரியங்களை பார்த்தோம். இந்த நான்காவதாக இது மிக முக்கியமான ஒரு பாடம். அநேக இடங்களில் இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில், ஊழியக்காரர்கள் மத்தியில் இந்த இருண்ட காலத்தை குறித்ததான சரியான அந்த புரிதல் இல்லை. அதனால இந்த சப்ஜெக்ட் மிக மிக முக்கியம். நாம் கற்றுக்கொள்ளுகிறோம், மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். சரியா? அதனால கவனமா கற்றுக் கொடுக்கப்படுகிறத எழுதிடுங்க, குறிப்பிடுங்க. ஓகே, நான்காவதாக ஏன் இந்த காலகட்டம் இருண்ட காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், இறைவாக்கு அந்தஸ்து பெறாத அப்போக்ரிஃபா புத்தகங்கள், அதாவது இறைவாக்கு அந்தஸ்து பெறாத அப்போக்ரிஃபா என்று சொன்னால் தள்ளுபடி புத்தகங்கள், தள்ளுபடி ஆகமங்கள். தள்ளுபடி ஆகமங்கள் அப்போக்ரிஃபா APOCRYPHA அப்போக்ரிஃபா APOCRYPHA அப்போக்ரிஃபா. அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்படாத, திருச்சபையினால் அங்கீகரிக்கப்படாத, பரிசுத்த ஆவியினுடைய அந்த அருளினால் வழிநடத்தினால் வெளிப்படுத்தப்படாத, எழுதப்படாத புத்தகங்களை தான் அப்போக்ரிஃபா புத்தகங்கள், தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம். இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த 400 வருட இந்த இருண்ட காலகட்டத்தில் அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டது.
அதாவது பழைய ஏற்பாடு மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்தோட ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, இவ்வளவு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, இவ்வளவுதான். ஆனா இந்த மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு பிறகு இந்த 400 வருட இடைவெளி இந்த காலகட்டத்தில் அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டது. அநேக புத்தகங்கள். அதுல அந்த புத்தகங்களை 2 விதமாக பிரிக்கலாம். அந்த புத்தகங்களை 2 விதமாக 2 பிரிவாக பிரிக்கலாம். அதுல 1வது பிரிவை தான் நம்ம அப்போகிரிஃபா புத்தகம் என்று சொல்லுவோம். 1வது பிரிவை அப்போகிரிஃபா புத்தகம், அதாவது தள்ளுபடி ஆகமங்கள் என்று சொல்லுவோம். இதுல 2வது பிரிவு என்ன பிரிவு அப்படின்னு சொன்னா சுடோபிகிரிஃபா புத்தகங்கள். சுடோபிகிரிஃபா புத்தகங்கள் நான் ஸ்பெல் பண்றேன். PSEUDEPIGRAPHA சுடோபிகிரிஃபா. PSEUDEPIGRAPHA சுடோபிகிரிஃபா. சுடோபிகிரிஃபா சுடோபிகிரிஃபா இது 2வது பிரிவு. அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்படாத முதல் பிரிவு அந்த அப்போகிரிஃபா புத்தகங்கள், அதாவது தள்ளுபடி ஆகமங்கள். 2வது பிரிவு வந்து சுடோபிகிரிஃபா என்று சொல்லுவார்கள். சுடோபிகிரிஃபா என்று சொன்னால் போலியான பெயரில் எழுதப்பட்ட புத்தகங்கள். போலியான பெயரில் எழுதப்பட்ட புத்தகங்கள். போலியான பெயரில் எழுதப்பட்ட புத்தகங்கள். இப்போ அப்போகிரிஃபா புத்தகங்களை குறித்து நம்ம படிக்கும் பொழுது நீங்க திருவிவிலிய அந்த வேதாகமோ உங்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொன்னா மல்கியா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு பிறகு சில புத்தகங்களை அவர்கள் இணைத்திருப்பார்கள். யூதீத், அதுக்கப்புறம் 1ஆம் மக்கேபேயர், 2ஆம் மக்கேபேயர், சாலமோனின் ஞானம், 2ஆம் எஸ்தர், தோபித், இந்த மாதிரி அநேக புத்தகங்களை இணைச்சிருப்பாங்க. யூதித், இந்த புத்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை வந்து வரிசை வாரியாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதாவது நம்முடைய புத்தகம் மலாக்கி மல்கியா புத்தகத்தோடு முடிவடையுது. அதுக்கு பிறகு இந்த தள்ளுபடி ஆகமங்களை சேர்த்திருக்காங்கல்ல, அதுல முதல் புத்தகம் வந்து தோபித். தோபித் 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 தோபித். 2வது யூதித். யூதித் யூதித். 3வது எஸ்தர். எஸ்தர் ஏற்கனவே ஒரு எஸ்தர் புத்தகம் இருக்கு, இவங்க வேறொரு எஸ்தர் அதை கூட இணைச்சிருக்கிறாங்க. 4வதாக சாலமோனின் ஞானம். சாலமோனின் ஞானம். சாலமோனின் ஞானம். 5வது சீராக். 5வது சீராக். சீராக் சீராக் ஈராக் இருக்குல்ல, அதுல சீராக். சீராக். அடுத்தது பாரூக். பாரூக் பாரூக் பாரூக். அதுக்கு பிறகு தானியேல். 2ஆம் தானியேல். 2ஆம் தானியேல். அதுக்கு பிறகு 1ஆம் மக்கேபேயர். 1ஆம் மக்கேபேயர். மக்கேபேயர் மக்கேபேயர் 1ஆம் மக்கேபேயர். அதற்கு பிறகு 2ஆம் மக்கேபேயர்.
இரண்டாம் மக்கேபயர், இரண்டாம் மக்கேபயர் எழுதிட்டீங்களா? இது தள்ளுபடி புத்தகங்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட புத்தகங்கள் எழுதப்பட்டது, வெளியிடப்பட்டது. ரெண்டாவது தான் சொன்னேன் இல்ல, சுடபிகிரிஃபா. சுடபிகிரிஃபான்னு சொன்னால் போலி பெயரில் எழுதப்பட்ட புத்தகங்கள். இந்த அதாவது சிலர் சில புத்தகத்தை எழுதிட்டு அவர்களுடைய பெயரில் வெளியிட மாட்டாங்க, இன்னொருத்தருடைய பெயரில் என்ன செய்வாங்க, வெளியிடுவாங்க. போலித்தனமாக சில போலி போதனைகள், சில முரண்பாடான டாக்ட்ரிங்ஸ் இதெல்லாம் எழுதி அவங்களுடைய பேரை அவங்க எழுதாம இன்னொருத்தருடைய பேரை என்ன செய்வாங்க, எழுதி வெளியிடுவாங்க. அப்படி வெளிவந்த புத்தகங்கள் தான் சுடபிகிரிஃபா என்று அழைக்கப்படுகிறது. சுடபிகிரிஃபால ஏனோக்கின் நூல், ஏனோக்கின் நூல், ஏனோக்கின் நூல். இரண்டாவது ஜூபிலிஸ், ஜூபிலிஸ். மூன்றாவது மோசையின் உயர்வு, அசம்ப்ஷன் ஆஃப் மோசஸ், மோசையின் உயர்வு. நான்காவது சாலமோனின் சங்கீதங்கள், சாலமோனின் சங்கீதங்கள். சாலமோனின் சங்கீதங்கள். அப்ப இப்படிப்பட்ட புத்தகங்கள் சுடபிகிரிஃபா என்று அழைக்கப்படுகிறது. அப்ப இந்த 2 வருட இந்த காலகட்டத்தில், 400 வருட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட அப்போகிரிஃபா புத்தகங்களும் சுடபிகிரிஃபா புத்தகங்களும் அதிகமாக எழுதப்பட்டு மக்களிடையில பரவலாக இருந்தது. ஆனா இந்த 400 வருட காலகட்டத்தில் தேவனிடத்திலிருந்து வந்த எந்த ஒரு வெளிப்பாடும், தேவன் சொல்லி இதனை எழுதுவை என்று சொன்ன எந்த வார்த்தைகளும், தேவனுடைய ஆவியினால நிரப்பப்பட்டு எழுதப்பட்ட எந்த புத்தகங்களும் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவே இல்லை. அப்போ இதனால தேவனிடத்திலிருந்து நேரடியாக வந்த வார்த்தைகள் எழுதப்படாதனால, இந்த காரணத்தினால இந்த காலகட்டத்தை, இந்த காலகட்டம் ஒரு வெற்றிடமான ஒரு காலகட்டம், இந்த காலகட்டம் ஒரு இருண்ட காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த காலகட்டம் ஒரு வெற்றிடமான காலகட்டம், ஒரு இருண்ட காலகட்டம், ஒரு மௌன காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு ஒரு எழுத்தாளர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, R.H. சார்லஸ் என்கிறதான ஒரு ஆசிரியர், R.H. சார்லஸ். இவர் எழுதின புத்தகம் The Apocrypha and Pseudepigrapha of the Old Testament, The Apocrypha and the Pseudepigrapha of the Old Testament. இந்த புத்தகத்தில் சார்லஸ் அவர்கள் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 400 வருட இடைப்பட்ட காலகட்டத்தில் எழுதப்பட்ட தேவனுடைய அந்தஸ்து பெறாத, தேவனால் அங்கீகரிக்கப்படாத இந்த அப்போகிரிஃபா மற்றும் சுடபிகிரிஃபா, இந்த அப்போகிரிஃபா மற்றும் சுடபிகிரிஃபா யூதர்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான மாற்றத்தையும் கொண்டு வராது. மற்றும் இந்த புத்தகங்கள் தேவனுடைய அந்த அந்தஸ்து, அதிகாரம், அங்கீகாரம்
பெறாத காரணத்தினால, தேவனுடைய நேரடியான வார்த்தைகள், வசனங்கள் எழுதப்படாத காரணத்தினால அவர் சொல்றாரு, இந்த காலகட்டம் ஒரு இருண்ட காலகட்டம், ஒரு மௌன காலகட்டம் என்று அழைக்கிறார். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? சரி, இனி ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம ஒரு சின்ன நமக்கு ஒரு பிரேக், சின்ன ஒரு பிரேக்கு நேராக கடந்து செல்லலாம். ஐந்தாவதாக இந்த காலகட்டம் ஏன் இருண்ட காலகட்டம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், நியாயப்பிரமாணத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறை, நியாயப்பிரமாணத்தை மையமாக கொண்ட வாழ்க்கை முறை. கவனிங்க, இந்த 400 வருட இடைப்பட்ட காலகட்டத்தில் யூதர்கள் இதுவரைக்கும் கொடுக்காத அளவுக்கு அதிக முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, தோராவுக்கு கொடுத்தாங்க. நியாயப்பிரமாண புத்தகத்துக்கு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, ஆசாரனுடைய வாயிலிருந்து என்ன இல்ல? வேத வசனங்கள் இல்ல, வேதம் வரல. தீர்க்கதரிசிகளுடைய வாயிலிருந்து தீர்க்க தரிசனம் வரல. எந்த விதமான நேரடியான வெளிப்பாடு இல்ல. நோ ரெவலேஷன் ஆஃப் காட், நோ ஒராக்கிள் ஆஃப் காட். எந்த தேவனுடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அப்ப இவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாங்க, இனி நமக்கு மிகப்பெரிய பொக்கிஷமே இதுதான், தோராதான். இனி நம்முடைய வாழ்க்கை முறைய எதன் மையமாக வைத்து அமைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தோராவை மையமாக வைத்து அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தோராவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த 400 வருட இருண்ட காலத்தை யூதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை முறையை அமைத்ததை பார்க்க முடிகிறது. இதை குறித்து ஒரு ஆசிரியர் பேசும்போது என்ன சொல்றார் அப்படி சொன்னா, அவருடைய பேர் ஜான் ஹெச் ஹேயஸ் என்கிறதான ஒரு ஆசிரியர். ஜான் ஹெச் ஹேயஸ், HAYES, ஜான் ஹெச் ஹேயஸ். இவர் எழுதின புத்தகத்தினுடைய பேர் பிபிலிக்கல் எக்ஸெஜிசிஸ் எ பிகினர்ஸ் ஹேண்ட்புக் என்கிறதான ஒரு புத்தகம். பிபிலிக்கல் எக்ஸெஜிசிஸ் எ பிகினர்ஸ் ஹேண்ட்புக். இவர் இந்த புத்தகத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா, இந்த காலத்தில் தோராவை மையமாக வைத்து வாழ்ந்த இந்த வாழ்க்கை முறை ஒரு புறத்தில் ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும், ஒரு புறத்தில் ஆவிக்குரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாகவும், அதே நேரத்தில் தேவனுடைய நேரடியான வார்த்தை இல்லாத காரணத்தினால இந்த காலகட்டம் ஒரு இருண்ட காலகட்டமாக இருந்தது என்பதையும் இவர் குறிப்பிடுகிறார்.